ரோஹித் சர்மா இஸ் த பெஸ்ட் கேப்டன் இன் இந்தியா. ஸ்கை இஸ் நெக்ஸ்ட் பெஸ்ட் கேப்டன். ஆனால் நீங்கள் ஏன் மாற்றினாங்க? யார் வந்து ஸ்ரேயாஸ் ஐயர் வெரி குட் கேப்டன் சொன்னது? ஸ்கை நார்மல் இன்டெலிஜென்ட் கேப்டன், அவ்வளோதான். ஸ்ரேயாஸ் ஐயர் இஸ் அ மக்கு கேப்டன். பெஸ்ட் பிளேயர்ஸ் எல்லாமே நான் பெஸ்ட்னு ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஐபிஎல். ஷமியா இருக்கட்டும், புவியா இருக்கட்டும், அதுக்கப்புறம் குருணல் பாண்டியா. ஷமிக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. அது யார் அவனுக்கு அகேன்ஸ்ட்? அகர்கரா இல்லைன்னா கம்பீரா? எல்லாரும் கம்பீரை பிளேம் பண்ணுறாங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, கம்பீர் மேலே அகர்கர்னு ஒருத்தருக்கு அவர் சும்மா இருக்கு. T20 வந்து மட்டமான பிளேயர்ஸ் நிறைய பேர் இருக்காங்கனாக்க இதுக்கு யார் ரெஸ்பான்சிபிள், யார் அக்கௌண்டபிலிட்டி, அவருக்கு என்ன பனிஷ்மெண்ட்? திஸ் இஸ் மை கொஸ்டின். நீங்கள் ஆகுனா பிளேயரை ட்ராப் பண்ணுங்க, கோச்சை ட்ராப் பண்ணு, செலக்டரை ட்ராப் பண்ணு, உடனே வெட்டி போட்டு வேற ஆளை போடு. ரவி பிஷ்னாய், சிவம் துபே ஒன்றுத்துக்கு லாய்க்கு இல்லை. வாஷிங்டன் சுந்தர் இஸ் நாட் அ bowler at all. I want to know who is his godfather. அப்படி தூக்கி விடுறாங்க. கண்ணை மூண்டு யூ கேன் டேக் குருணால் பாண்டியா, நம்ம புவனேஷ் குமார், பட்டிடார், அடிக்கல். இவங்க 4 பேர் ஆர்சிபி வின் பண்ணி 2 வருஷம் வின் பண்ணிருக்காங்க. ஒருத்தம் கூட கிடையாது அங்கேருந்து. ஆனால் ஒன்றும் இல்லாத உதப்பட்ட டீம், லாஸ்ட் டீம்லேருந்து 4 பேர் இருக்காங்க. குஜராத்ல இருந்து அவ்வளோ பேர் வந்து உள்ள வந்திருக்காங்க. ஆமாம், கேகேஆர்ல இருந்து ஹர்ஷத் ராணாவை கூட்டிட்டு வந்து வச்சிருக்காங்கன்றப்போ மொத்தத்தில் வந்து டெஃபினட்டாக வந்து பாலிடிக்ஸ். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். ஆக்சுவலாக என்னன்னா T20 வேர்ல்டு கப் இந்தியா பேக் டு பேக் வந்து வின் பண்ணுறாங்க. ஒரு பெரிய லெவலில் ஒரு இந்தியன் டீம் வந்து எல்லாரும் பார்க்குறாங்க. ஒரு பயம் வருது இந்தியா டீம் மேலேயே. ஐயோ இவங்க கிட்ட போகவே கூடாது. ஏன்னா ஒரு டைம் ரோஹித் சர்மாக்கு கீழே ஒரு டீம் பயங்கரமாக இருக்குது, ஸ்கைக்கு கீழே ஒரு லக்கி டீம்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு. சரிப்பா எல்லாம் முடிஞ்சிருச்சு, சூப்பர். அதுக்கப்புறம் ஒரு சீரீஸ் விளாட்றாங்க அயர்லாண்டுக்கு கீழே. எனக்கு வந்து ஒன்று தெரிஞ்சவன், நீங்கள் சொல்கிறீங்க ரோஹித் சர்மா ஸ்கை, நானும் ஒத்துக்கிறேன். ரோஹித் சர்மா இஸ் த பெஸ்ட் கேப்டன் இன் இந்தியா. ஸ்கை இஸ் நெக்ஸ்ட் பெஸ்ட் கேப்டன். ஓகே, அக்ரி. ஆனால் நீங்கள் ஏன் மாற்றினாங்க? அதுதான் சார் நான் உங்கள்கிட்ட ஒன்று. ரெண்டாவது, யார் வந்து ஸ்ரேயாஸ் ஐயர் வெரி குட் கேப்டன் சொன்னது? ஒரே ஆள் தான், ரிக்கி பாண்டிங். அவன் வந்து செல்ஃபிஷ் ஃபெலோ. அவனை நம்பவே கூடாது. அவன் வந்து ஒரு கேட்சை ஃபர்ஸ்ட் பவுன்ஸில் எடுத்துகிட்டு ஆஸ்திரேலியாவில் அவுட்டுன்னு ஆர்கியூ பண்ணான். எஸ், அந்த மாதிரி ஒரு கேவலமான ஆள் அவர். அவனை வந்து அவன் சொல்கிறான்னு கேட்டு அவனை போய் இந்தியா கேப்டன்சி விடு. இப்படி தான் தூக்கி விடுவாங்க சார். இஸ் கால் லாபிங். அப்படி இப்படியே தூக்கி விடுவாங்க, ப்ரெஸ்ஸில் எழுதுவாங்க, இது மாதிரி ஏதாவது பண்ணுவாங்க, பண்ணி ஒரு ஆளை பெரிய ஆள் ஆக்கிடுவாங்க. அது தவிர சப்போர்ட் இருக்கும், காட் ஃபாதர்ஸ் இருப்பாங்க, அவங்களும் தூக்குவாங்க. இதுதான் நடக்கும் ஒவ்வொரு டைம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியன் டீமில் வந்து T20 வந்து மட்டமான பிளேயர்ஸ் நிறைய பேர் இருக்காங்கனாக்க அது காரணம் வந்து கோச் இருக்கலாம், செலக்டர்ஸ் இருக்கலாம். இவங்களுக்கு மேலே பிசிசிஐ பெருந்தலைகள் இருக்கும். அவங்க ப்ரெஷர் கொடுப்பாங்க, நம்மளால எடு அப்படிம்பாங்க. இதெல்லாம் ரொம்ப சகஜம். ஏன்னா நம்ம ஸ்கை பார்க்கும்போது ரோஹித் சர்மா கீழே விளாண்டுருக்காரு. ரோஹித் சர்மா கூட நிறைய நேரம் ட்ராவல் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஒரு டீம்ல இருக்கும்போது அந்த ஒரு கேப்டன்சி சார்ந்து ஏதோ ஒரு சில விஷயங்கள் ஃபீல்டிங்ல இருந்து பவுலிங் கொடுக்குறதுல இருந்து நார்மல் கேப்டன் ஸ்கை, நார்மல் இன்டெலிஜென்ட் கேப்டன், அவ்வளோதான். மக்கு கேப்டன் கிடையாது. ஸ்ரேயாஸ் ஐயர் இஸ் அ மக்கு கேப்டன். அவனை ஓஹோன்னு பெருசாக்கினாங்க. அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாது. பஞ்சாப்ல வந்து நல்ல கேப்டனா இருக்காருன்னு சொல்லி நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல யார் சொன்னாங்க? அதுவே சொல்லுங்க. நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்துட்டு ஸ்ரேயாஸ் ஐயர் டீம் நல்லா கூட, ஏன்னா 5 மேட்ச் வின் பண்ணிட்டாங்க. 5 மேட்ச் வின் பண்ணாங்க. செகண்ட் ஹாஃப்ல இப்படி ஒரு டீம் அந்த 5 மேட்சும் கூடாதுன்னு சொல்ற மாதிரி 5 மேட்சும் ஆப்போனன்ட் மட்டமா லூஸ் பண்ணாங்க, ரைட்டா? அதனால வின் பண்ணாங்க. ஆப்போனன்ட் முடிச்சிருந்தாங்க, இப்போ போச்சு. அந்த மாதிரி டெஃபினட்டா ஆகும். அதான் சார், அந்த மாதிரி பார்க்கும்போது ஸ்ரேயாஸ் ஐயர் கீழே ஒரு டீம் வந்து வருது. சூரியவம்சில இருந்து எல்லாத்தையும் கூட்டிட்டு வராங்க. ஜெய்ஸ்வால்கான இடம் கிடையாது, கில் நிறைய. ஸோ ரிங்கு சிங் இல்லை, ஆமாம், ஹர்திக் பாண்டியா இன்ஜுரி, பும்ரா இல்லை. நம்ம ஐபிஎல்ல த பெஸ்ட் பவுலர் அப்படின்னு பார்க்கும்போது புவனேஸ்வர் குமார் பேர் சொல்லணும். அது வந்து கன்சிடரே பண்ணல. அதுக்கு வந்து செலக்டர்ஸ் தான் டு பி பிளேம்டு. அது ஸ்ரேயாஸ் ஐயருக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. அகர்கர் தான் ரெஸ்பான்சிபிள் அதுக்கு. 1. செகண்ட் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, இவங்க வந்து ஈவன் அதர்வைஸ் நீங்கள் பும்ரா இல்லை அவன்ல, பும்ரா வந்து நிறைய சீரீஸ் விளாடல, நிறைய மேட்சஸ் ஒதுங்கியிருக்காரு இன்ஜுரி. ஹர்திக் பாண்டியா அதே மாதிரி தான். அதனால் அவங்கள கவுண்ட் பண்ணாதுங்க. அதை தவிர செம்ம டீம் இருக்குது. இன்ஃபேக்ட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, ABCD 4 டீம் போட்டாங்க. ஒரு இது கூட மீம்ஸ் வந்தது. 4 டீம் போட்டு 4 டீம் கேன் பிளே வேர்ல்ட் கப் அப்படின்னு வந்தது. ஒன்றுக்கு கில் கேப்டன், ஒருத்தர் இது கேப்டன், ஸ்ரேயாஸ் ஐயர் கேப்டன் அப்படிலாம் வந்தது. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது இவன் வந்து டீம் சரியில்லைன்னு சொல்ல முடியாது. இது டெஃபினட்டாக வந்து மிஸ்டேக் ஆன் செலக்டர்ஸ் ஆர் கோச் ஆர் சம் காட்ஃபாதர்ஸ் who pressurize the selectors. ஏன்னா ஹர்தீப் சிங்கோட பேர் வரல, சிராஜ் அவரோட பேர் வரல, அந்த இடத்துல புவனேஸ்வர் குமார் பேர் வரல. எங்கே இவங்களான்னு பார்த்தா நாங்கள் புது பிளேயர்ஸ் வந்து உள்ளே கொண்டு வந்து அவங்கள நாங்கள் வந்து ட்ரெயின், புது பிளேயர்
11 பேர் ஆடுறாங்கன்னா அதில் ஒரு 3 புது பிளேயர் இருந்துட்டாங்கன்னா அவங்கள அப்படியே கொஞ்சமாக க்ரூம் பண்ணி கொண்டு போயிடலாம். இல்லை இதில் வந்து நான் வந்து திருப்பி சொல்கிறேன். இன் மை ஒப்பீனியன் வாஷிங்டன் சுந்தர் இஸ் நாட் அ bowler at all, பட் இஸ் தேர் இன் ஆல் த 3 ஃபார்மேட்ஸ். எனக்கு வந்து ஐ வாண்ட் டு நோ ஹூ இஸ் இஸ் காட் ஃபாதர். அப்படி தூக்கி விட்றாங்க அவனை. ரெண்டாவது ரவி பிஷ்னாய், ஒஸ்ட் bowler இந்தியா எவர் ப்ரொடியூஸ் அவர் தான், ஸ்பின்னர். ஓகே, ஆனால் திருப்பி அவர் இருக்கார். சிவம் துபே ஒன்றுத்துக்கு லாய்க்கு இல்லை, ஆனால் இஸ் தேர். ஈவன் பிரசித் கிருஷ்ணா ஃபார் தட் மேட்டர் டவுன் த லெக் போட்டுட்டே இருக்கார். இப்போ கூட ஒரு கண்ட்ரோலே கிடையாது. இந்த மாதிரி நிறைய பேர் யூஸ்லெஸ் பீப்புள் ஆர் இன்சைட். ஏன்னா இப்போ ஹர்ஷித் ராணாவை எடுத்துக்கோங்க. எப்படி கம்பீர் வந்து ஹர்ஷித் ராணாவை இன்ஜுரிக்கு அப்புறம் நேராக கொண்டு வந்தார் உள்ள. ஒரு ட்ரையல் மேட்ச் கூட விளையாடல. நான் சொல்லிட்டு புரியுதா? நீ இன்ஜுரி சர்ஜரிலாம் பண்ணுறாரு போல இருக்குது. அதை முடிச்சுட்டு நேராக வந்தார். வந்து 2 மேட்ச் விளையாடினார், 3ஆவது மேட்ச் அன்ஃபிட் ஆகிட்டார். இதுக்கு யார் ரெஸ்பான்சிபிள், யார் அக்கௌண்டபிலிட்டி, எடுத்ததுக்கு யார், அவருக்கு என்ன பனிஷ்மெண்ட்? திஸ் இஸ் மை கொஸ்டின். நீங்கள் ஆகுன்னா பிளேயரை ட்ராப் பண்ணுங்க, கோச்சை ட்ராப் பண்ணு, செலக்டரை ட்ராப் பண்ணு, உடனே வெட்டி போட்டு வேற ஆளை போடு. நான் சொல்லிட்டு புரியுதா? அப்போ தான் மற்ற புத்தி வரும். அந்த மாதிரி இவங்களுக்கு மட்டும் தண்ணீர் உள்ள பிளேயர்ஸ் மட்டும் நீ இப்போ இந்த சாம்சனை ட்ராப் பண்ணாங்க, அது அனாவசியம். சரி பண்ணிட்டா சூரியவம்சி கொடுத்தா. சூரியவம்சி 3 மேட்ச்சை ட்ராப் பண்ணால் என்ன அர்த்தம்? வேஸ் கேரி. அவன்லாம் வந்து ரோஹித் சர்மாலாம் கேப்டனே ப்ராமிஸ் பண்ணிட்டான் தோனி, நீ 10 மேட்ச் 15 மேட்ச் இருப்ப நீ அப்படின்னு சொல்லிட்டான். அதனால தான் அவன் தைரியமாக விளாட்னான். அண்ட் ரெண்டாவது வந்து சூரியவம்சி விளாட்ன வரைக்கும் பிரமாதம் ஆடி இருக்கான். ஈவன் 15 ரன் 20 ரன் தான் கூட ஆர்ச்சரே 6 அடிச்சிருக்கான். அந்த மாதிரி ஆள். ஓகே, அந்த மாதிரி ஆளை வந்து நீங்கள் மோர் சான்சஸ் கொடுக்கணும்னா அட்வைஸ் பண்ணி, இல்லைனா ஷஃபில் பண்ணி பேட்டிங் அவரை எதாவது பண்ணு, ட்ராப் பண்ணி அந்த பையனை அஃபெக்ட் பண்ணும் பயங்கரமாக. அது சின்ன பையன் வேறு. ஆனால் இதெல்லாம் வந்து தப்பு. ஆனால் அந்த டீமோட பேட்டிங் ஆர்டர்லேயே நிறைய குழப்பம். ஆனால் சிவம் துபே மேலே மட்டும் கை வைக்க மாட்டாங்க. அதுதான் சொல்ல வரேன். பேட்டிங் ஆர்டரில் அபிஷேக் சர்மா, அதுக்கப்புறம் சூரியவம்சிலேருந்து எல்லாரும் ஆடினா கூட அந்த மிடில் ஆர்டரில் ரொம்ப தடுமாறுறாங்க. எண்ட் ஆஃப் த டைம் வந்து ஒரு யார் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அப்படி ஸ்டக் ஆகி நிற்கிற மாதிரி ஆயிடுது சார். ஆமாம், அது வந்து மிடில் ஆர்டர் வந்து பேட்ஸ்மேன் ஃபஸ்ட்டு பர்சன் டு பி பிளேம்ட் இஸ் கேப்டன். க்ளூலெஸ் கேப்டன், ஹாரிபிள் கேப்டன்சி. ஏன்னா ஒரு மேட்ச் பிஷ்னாய்க்கு போலிங் கொடுத்து உதப்பட்டோம், ஒரு மேட்ச் சிவம் துபைக்கு போலிங் கொடுத்து உதப்பட்டோம். இன்ஃபேக்ட் ஒரு ஓவர் கொடுத்து 22 ரன் கொடுத்தாரு. ஆனால் 2 விக்கெட் எடுத்தார். சார் 2 விக்கெட்டை பற்றி பேசுகிறாங்க, 22 ரன் கொடுத்தார், அதனால மேட்ச் உதப்பட்டோம். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பண்ணது வந்து ஸ்ரேயாஸ். என்ன அவர் என்ன பேசிஸில் பண்ணுறாருன்னு தெரியல. என்ன கால்குலேஷன் கிடையாதா? கடைசியில் வந்து ஃபேவரட் இது பெஸ்ட் போலர்ஸ் தான் போடணும் இருக்கிறதுக்குள்ள. ஏன்னா அந்த இடத்துல வந்து பிரதீஷ் கிருஷ்ணா அவங்க எல்லாம் 16 17 போட விட்டு சிவம் துபே 19 திண்டாடுறாரு. கணக்கு வரல, எங்கோ உதைக்குது. ஐயோ இப்போ யாரை கொண்டு வரணும்னா சிவம் துபே எவ்வளோ பற்றி காத்துறாங்க. அதே மாதிரி ரவி பிஷ்னாய் வந்து அவன் வந்து நோ பால் போடுற ஒரே ஸ்பின்னர் அவன் தான் எனக்கு தெரிஞ்சு. அதுக்கு காரணம் வந்து நம்ம போலிங் கோச் மானே மாக்கல். ஏன்னா வாயை மூன்றிருக்கான் பாருங்க அவன் சொல்லி கொடுக்காம. இதே நானாக இருந்தாக்க நான் ஸ்டாப் பண்ணியிருப்பேன். போய் அவனுக்கு 4 செங்கல்ல இதை வச்சு, இதில் இந்த கால் இந்த இடத்துல படக்கூடாது, கால் பட்டுதுன்னா காலில் ரத்தம் வரணும், அந்த மாதிரி செங்கல் ஒன்று வைப்பேன். இதெல்லாம் பண்ணியிருக்கேன் நான் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. இந்த மாதிரி கிராஸ் ஆகிறவன் வந்து செங்கல் வச்சு தடுத்து இப்படி தான் போகணும் நேரம். அதெல்லாம் பண்ண வேண்டியது போலிங் கோச்சோட வேலை. ஒன்றும் பண்ணாமல் கை தட்டிட்டு வெல்டன் பாய்ஸ்லேருந்து காசை வாங்கிட்டு, எவ்வளோ காசு? சாதாரண காசு இல்லை, செம்ம காசு இவங்கெல்லாம். ஏன்னா நம்ம டைமில் ஸ்பின்னரே இல்லாத மாதிரி இப்போ ட்ரீட் பண்ணுற மாதிரி. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சார். இவங்க ஸ்பின்னர் நல்ல ஸ்பின்னர் இருந்தால் கூட இப்போ வந்து ரியல் ஃபைட்டர் ஒருத்தர் இருக்கான், குருணால் பாண்டியா. அவனுக்கு சான்ஸே கிடையாது. அதுதான் மேட்சை கொடுத்தாக்க சான்ஸ் கொடுத்தாக்க எப்படியாவது வின் பண்ணிடுவான். மீ அண்ட் டட் மாதிரி ஆகும், சண்டை கண்டை போட்டு வின் பண்ணிடுவான். அது மாதிரி அந்த மாதிரி தான் நமக்கு தேவை. ஏன்னா ஒரு நைட் மேர் பேட்ஸ்மேன் சொல்லலாம். அதே மாதிரி திடீர்னு ஒரு பவுன்சர் போடுறான் ஸ்பின்னராக வந்து என்னென்னலாம் பண்ணுறான். தட் மீன்ஸ் ஹி வாண்ட்ஸ் டு வின், கம்பீட், எப்படியாவது வின் பண்ணணுன்ற ஒரு ஆட்டிடியூட் இருக்குது. அது மாதிரி தான் இருக்கும். த பெஸ்ட் பிளேயர்ஸ் எல்லாமே நான் பெஸ்ட்டுன்னு ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஐபிஎல்ல. ஷமியா இருக்கட்டும், புவியா இருக்கட்டும், அதுக்கப்புறம் குருணல் பாண்டியா. ஷமிக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. இப்போ அது யார் அவனுக்கு அகேன்ஸ்டா? அகர்கரா இல்லைன்னா கம்பீரா? எல்லோரும் கம்பீரை ப்ளேம் பண்ணுறாங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, கம்பீர் மேலே அகர்கர்னு ஒருத்தருக்கேன், அவர் சும்மா இருக்கணும். இப்போ தான் நியூஸ் வருது அகர்கர் கம்பீருக்கு அவலன்ட்டு. என்னென்னமெல்லாம் வருது, இதெல்லாம் நம்ப முடியல. ஏன்னா ஒரு டைம் பீரியடில் இந்தியன் டீம் அப்படின்னா ஒரு பயம் ஒன்று இருக்கும். இவங்க கூட இல்லை, இவங்களே 4 டீம் போட்ட ஆளு தானே. we have got 4 teams capable of entering வேர்ல்ட் கப் தான் சொன்னாங்க. அப்படி இருக்கும்போது அயர்லாந்து கூட அடிபடுறாங்க. ஆமாம், இங்கிலாந்து கூட வராங்க. ஃபஸ்ட்டு இது நான் சொன்னது இந்த கேப்டன்சி மிஸ்டேக்கு. ரெண்டாவது டீம் செலெக்ஷன். அதுக்கு காரணம் வந்து அகர்கரா இல்லைனாக்கா இது. மூணாவது 11 செலெக்ஷன். அது காரணம் ஸ்ரேயாஸ் ஐயரா இல்லை கம்பீரான்னு தெரியல. ஸோ மொத்தத்தில் வந்து இந்த 3 மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க.
கண்டிப்பாக வந்து உள்ள ஆள் கிடையாது என்ன கேட்டாக்க. நீங்கள் வந்து இந்த 14 எடுத்தது தப்பு, 15 தப்பு. நீங்கள் கண்ணை மூடி யூ கேன் டேக் கிருணால் பாண்டியா, நம்ம புவனேஷ்குமார், பட்டிடார், படிக்கல். நான் ஏன் சொல்கிறேன்னா இவங்க 4 பேர் ஆர்சிபி வின் பண்ணி 2 வருஷம் வின் பண்ணியிருக்காங்க. ஒருத்தன் கூட கிடையாது அங்கேருந்து. ஆனால் ஒன்றும் இல்லாத உதப்பட்ட டீம் லாஸ்ட் டீம்லேருந்து 4 பேர் இருக்காங்க. குஜராத்லேருந்து அவ்வளோ பேர் வந்து உள்ளே வந்திருக்காங்க. ஆமாம், கேகேஆர்லேருந்து ஹர்ஷத் ராணாவை கூட்டிகிட்டு வந்து வச்சுருக்காங்கன்றப்போ மொத்தத்தில் வந்து டெஃபினட்டாக வந்து பாலிடிக்ஸ். பெரிய அதிருப்தி மக்களிடையே சரி, கிரிக்கெட் ஃபேன்ஸ் எல்லாரும் கேட்டது சூரியகுமார் யாதவை ஏன் ட்ராப் கேப்டன்சி. அது வந்து ஐ எம் ஃபார் தட். ஏன்னா நிறைய சான்ஸ் கொடுத்தாச்சு, அவன் ஃபெயில் ஆகிட்டே இருந்தான். அண்ட் ஹி வாஸ் பிளேயிங் கேர்லெஸ் ஷாட்ஸ். நான் அங்கே தான் ப்ராப்ளம். நீ டிஃபென்ஸ் விளையாடி அவுட் ஆனால் பரவாயில்ல, நீ அதே திருப்பி அதே ஷாட் அடிச்சு அவுட்டன். ஸோ யூ நீட் டு கம் பேக். ரெஸ்பான்சிபிள் கேம் விளையாடி வரணும் உள்ள. அந்த மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ நிறைய பேர் வந்திருக்காங்க. ஆனால் மொத்தத்தில் ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து ஃபெயிலியர் கேப்டன். ஆனால் பிரில்லியன்ட் பேட்டிங் இந்த T20. நிஜமாகவே நான் ஸ்ரேயாஸ் ஐயர் அகெயின்ஸ்டாக நிறையா பேசியிருக்கேன் அவர் பேட்டிங் பற்றி. ஆனால் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னாக்க ஸ்ரேயாஸ் ஐயர் ஹஸ் இம்ப்ரூவ்ட் அ லாட். அதை எப்படி சொல்கிறேன்னா அதை பற்றி இந்த இப்போ முன்னெல்லாம் பவுன்சர் அவருக்கு வந்து ஒரு ஒரு டவுட்ஃபுல்லாக இருந்துச்சு. பவுன்சர் வந்து எப்படி விளையாடுதுன்னு தெரியாமல் இருந்தது. இப்போ வந்து அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். யாரையோ கேட்டுக்கிறது. முன்னெல்லாம் டக் பண்ணுவார். டக் பண்ணும்போது தலையை கண்ணை மூடின்னு தலையை குடுவார். அப்போ வந்து பால் வந்து அபவ் லெவல் போகலனாக்கா தலையிலே போடும். அந்த மாதிரி இப்போ என்ன பண்ணுறாரு, ஸ்வே பண்ணுறாரு. நான் நினைக்கிறேன் இந்த கவாஸ்கர், டிராவிட் 2 பேர் தான் இதை கற்றுக் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அவங்க தான் ஸ்வே பண்ணுற ஆளுங்க. பாலை வந்து இப்படி வரும்போது கண்ணை திறந்துட்டு இப்படி வர சமயத்தில் லாஸ்ட் மினிட்ல நகரணும், இப்படி ஓடணும், இல்லைனா இந்த பக்கம் ஓடணும். அப்படி பண்ணிட்டா உனக்கு இன்ஜுரியும் கிடையாது. ரெண்டாவது நீ ஹுக் ஷாட் அடிச்சு மாட்டிங்க வேணாம். வேற நீ இப்படி அதிகம் பண்ணனாக்க தலையை குனிது தலையிலையும் படும், பேட்லேயும் படும், எங்க படும். அதனால் அதை வந்து பண்ணியிருக்காரு. இப்போ இந்தியன் டீமோட நிலைமையை பார்க்கும்போது கேப்டன்சி இவர் கையில கொடுக்கலாம், இல்லை இவர் அந்த கேப்டன்சி பொறுப்பை எடுத்துக்கிட்டாருன்னா அந்த டீமை கொஞ்சம் யாரை சொல்லுவீங்க சார்? நீங்க யாரை சொல்லுவீங்க? கேப்டன்சி ஸ்ரேயஸருக்கு வேணாம், அப்ப வேற யாருக்கு கொடுக்கலாம்? இன்னைக்கு இந்தியா வின் பண்ணா சூரியகுமார் தான் வந்தாங்க. ரோஹித் சர்மா ஆர் சூரியகுமார் 2 பேரும். ரோஹித் சர்மா வந்து ரிட்டையர்ட் ஆயிட்டாரு. இப்ப சூரியகுமார் வித்ரா பண்ண சொல்லலாம், பட் பண்ணலனாக்க சூரியகுமார் மீண்டும் ஸ்கை உள்ள வந்தா மட்டும்தான் அந்த டீம் ஏதோ ஒரு விஷயத்துல சரியாகும். ஏன்னா வேற கேப்டன் கிடையாது. சரி, நான் என்ன சொல்றேன்னா கில் வந்து இஸ் டூ மச் ஃபார் ஹிம். ரெண்டாவது கில் வந்து அந்த அளவுக்கு பெரிய கேப்டன் கிடையாது. பட் அவர் கொடுத்ததுல நம்ம ஸ்கை கொடுக்கலாம். ஏன்னா வந்து ரச்சித் படிதரா கன்சிடர் பண்ண துபாய் பிளேஸ்ல சூரியகுமார் கொடுத்துடலாம். ஏன்னா அவன் அடிக்கிற 0 அவன் அடிச்சுட்டு போறான். சார் கேப்டன்சியாவது ஏதாவது உருப்படியா பண்ணுவான். அதாவது ஓடிஐக்குள்ள வராங்க இந்தியா. ஓடிஐ வந்து டிஃப்ரெண்ட் சார். ஏன்னா நேற்று இந்த மேட்சை பார்த்தேன் நான். பால் 1லேருந்து கடைசி வரைக்கும் பார்த்தேன். இந்தியா பிளேட் அன் அன்பிலீவபிள் மேட்ச் பர்ஃபார்மன்ஸ். இது எதிர்பார்க்கவே இல்லை, யாருமே எதிர்பார்க்கல, நானும் எதிர்பார்க்கல. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து இங்கிலாந்து வந்து டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்தாங்க. ரைட், அவங்க ஓவர் கான்ஃபிடென்ஸ், இவங்களை பொட்டலம் கட்டிடலாம்னு நினச்சாம போல இருக்கு. ஏன்னா அவங்க என்ன நினைச்சாங்க, T20 அப்படியே நினச்சிக்கிட்டு T20லே இப்படி இருக்காங்கன்னா அப்போ ஓடிஐலும் இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு பண்ணா. ஆமாம், அது ஸ்ரேயாஸ் கேப்டன் தெரியாது எனக்கு. ஓகே, நான் என்ன சொல்கிறேன்னா அவங்க தே ஸ்டார்டட் வெல், ஓப்பனிங் ஏதோ விளாட்னாங்க. பட் அவங்க பேட்ஸ்மேன் வந்து தே மேட் லாட் ஆஃப் மிஸ்டேக்ஸ். 3, 4, 5, 6 6 பேரும் தே த்ரூ த விக்கெட், தூக்கி எறிஞ்சிட்டு போனாங்க, சரியாக விளையாடல. ஓகே, அதுக்கப்புறம் வந்து ரியலைஸ் பண்ணிவிட்டு ஜோ ரூட்டும் அப்புறம் டாசன் ஒரு பிளேயரும் 2 பேரும் வந்து உயிரை கொடுத்து விளையாடுனாங்க. செஞ்சுரி பார்ட்னர்ஷிப் ஸ்கோர் எங்கோ கொண்டு போயிட்டாங்க. சரி, அட் 1 stage 250 for 7. சரி, நான் வந்து 300 போகும்னு நினச்சேன். அக்ஸார் எங்கேருந்து ஒரு போலிங் போட்டான் சார், அன்பிலீவபிள் போலிங். அது லாஸ்ட் ஓவர் அவனுக்கு கொடுக்குதா இல்லை, இவன் காலை பிடிச்சுன்னு ஆகும். அந்த கூர் கேப்டன் வேறு வழி இல்லாமல் அக்ஸார் கொடுத்தான் 3 விக்கெட். ஸோ இவன் டெஃபினட்டாக வந்து இது பண்ணிவிட்டு அப்படியே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டான். 258 ஆல் அவுட் வேறு, ஒன்று கம்ப்ளீட் ஓவர் பண்ணல, 2 ஓவர் பாக்கி இருக்கு, ஆல் அவுட். இதுவே பெரிய ஷாக் எனக்கு, ப்ளசன்ட் ஷாக். ரைட், ஸோ இது முடிஞ்சது. அப்புறம் பேட்டிங் ஆரம்பித்தாங்க. பிக் த்ரீன்னு யாத்திரமா நான் சொல்கிறது, ரோஹித் சர்மா, கோலி, கேஎல். பிக் 3 ஃபெயில்டு. ஓகே, அவங்க தான் கீ பேட்ஸ்மேன். T20 இந்தியன் டீம் சரியில்லைன்னு சொல்லிட்டு இவங்க இருக்காங்க, அதனால் வின் பண்ணாமல் சொல்லலாம். இவங்க முன்பு ஃபெயில் இருந்தாலும் ஒரு ஆட்டம் ஆடினாங்க இந்தியன்ஸ். அன்பிலீவபிள் கேம் பேட்டிங். அது சல்யூட் கேப்டன் கில், பிரமாதமாக ஆடினான் பேட்டிங், அந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லாக ஆடினான். ஸ்ரேயஸ் ஐயர் சப்போர்ட்டட் வெரி வெல். ஹி ஹஸ் இம்ப்ரூவ்ட் இஸ் பேட்டிங். நான் சொன்னேன்
ஐ டேக் பேக் மை வேர்ட் தட் he was பவுன்சர் பன்னி. பட் இப்போ பவுன்சர் எப்படி விளாடுதுன்னு கண்டுபிடிச்சிட்டான். அதனால் இஸ் நவ் ஒன்லி திங் இஸ் சான்ஸ் இஸ் எரெக்டாக இருக்கும். அது எரெக்டாக இருக்கக்கூடாது. அப்போ என்ன ஆகும், பால் ஏரில் போகும். ஸோ இந்த சாய் சுதர்ஷன் மாதிரி குனிஞ்சு விளாடணும். நீங்கள் சாய் சுதர்ஷன் பார்த்தீங்களா, பெண்ட் பண்ணி இப்படி விளாடுவோம். அப்போ என்ன ஆகும், பால் டிரைவ் எல்லாம் மேலே போகாது, கீழே போகும். அதே மாதிரி இவன் பண்ணி ஆகணும். இப்போ வந்து இப்படி விளாட்றோம், நீங்கள் வேணால் பாருங்கள், அது தப்பு. அது மற்றபடி வந்து எஸ் இம்ப்ரூவ் லாட். ஒன் செம்ம கேம் ஆடினாங்க. அவன் 80 நாட் அவுட், நம்ம கில். அப்படி இருந்த ஆள் திடீர்னு ஒரு கொலாப்ஸு. கில் ரிட்டையர்ட் ஹர்ட், தென் ஸ்ரேயாஸ் ஐயர் அவுட்டு, அப்புறம் கேஎல் ராகுல் உடனே அவுட்டு, ஒரு கொலாப்ஸ். சரி, இப்போ இங்கிலாந்து கோயிங் அப், இங்கிலாந்து வின் பண்ண போகிறாங்கன்னு எல்லோரும் டிசைட் பண்ணிட்டாங்க. ஈவன் ஆட்ஸ்லாம் கூட ஃபார் இந்தியன் இங்கிலாந்து இருந்தது. அப்போ வந்து வாஷிங்டன் சுந்தர் அண்டு அக்ஷர் பட்டேல் வந்து சேர்றாங்க. நிஜமாகவே இவங்க 2 பேரும் தே பிளேட் இன்னிங்ஸ் ஆஃப் தேர் லைஃப்ஸ். இந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்ட் டிஃபென்ஸ் வித் அக்ரஷன் பார்த்ததே கிடையாது. நான் அவ்வளோ அருமையாக ஆடினாங்க. ஆஸ்திரேலியாவில் ஒரு தடவை நல்லா விளையாடணும்னு கேள்விப்பட்டேன் வாஷிங்டன் சுந்தர். பட் இந்த இன்னிங்ஸ் வந்து பிரமாதம் ஆடினார் வாஷிங்டன் சுந்தர், ஆங்கர். அண்ட் அக்ஷர் பட்டேல் வந்து அவனும் ஆங்கர். 2 பேர் டிஃபென்ஸ் அவ்வளோ நல்லா விளையாடினாங்க. அது ஒரு சான்ஸ் கொடுக்கல, ஒரு இது பண்ணலை, கேட்செல்லாம் யாரும் ட்ராப் பண்ணலை, ஒன்றுமே கிடையாது. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஆடினாங்க. ஐ சல்யூட் தீஸ் 2 ஸ்பின் ஆல்ரவுண்டர்ஸ். நான் தான் கூட சொல்லியிருந்தேன், எதுக்கு ஃபாஸ்ட் ஆல்ரவுண்டர் போயிட்டு இல்லாதவன்லாம் எடுத்துகிட்டு இருக்கீங்க, பேசாமல் ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டரே எடுத்துக்கலாம். ஏன்னா நீங்கள் வந்து க்ளீனாக 3 ஸ்பின்னரோட விளாட்லாம். நீங்கள் ஈவன் இதுவாக இருந்தால் கூட, ஃபாரின் கண்ட்ரியாக இருந்தால் கூட, மொத்தத்தில் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வின் பண்ணாங்க. இது ஒரு மிராக்குலஸ் விக்ட்ரி. பட் அகெயின் T20 தோற்றதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் காரணம் வந்து பிசிசிஐ. ஆனால் நம்ம பேட்ஸ்மேன் பற்றி பேசினோம். பும்ரா வந்தார். பும்ராவோட பவுலிங் நம்ம வந்து சொல்லியே ஆகணும். 9 ஓவர் போட்டு வெறும் 30 ரன் தான். ஸோ அவ்வளோ பிரமாதம். பும்ரா இஸ் பேக் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம. பும்ரா இஸ் பேக். பும்ரா வந்து இன்ஜுரி இருக்கிறதுனால அவரை ரொம்ப நம்பக்கூடாது. நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, பும்ரா இஸ் அ போனஸ், ஒரு வளர்னா போனஸ் அது. பட் நான் T20 உதப்பட்டதுக்கு காரணம் வந்து பேட்ஸ்மேன் ஃபெயிலியர். எல்லோரும் ஃபெயிலியர். அபிஷேக் சர்மா ஃபெயிலியர், சூரியவம்சி ஃபெயிலியர், சாம்சன் ஃபெயிலியர். லைனாக எடுத்து கடைசி 2 மேட்ச் தான், கடைசி மேட்ச் ஒருத்தர் தான் திலக்கும் இஷான் அடிச்சாங்க, மற்றெல்லாம் அவங்களும் ஃபெயிலியர். ஸோ மொத்தத்தில் வந்து டாப் 6ல் எக்ஸப்ட் ஸ்ரேயாஸ் எவ்ரிபடி ஃபெயில். ஏன்னா யாருமே ஒரு ஸ்டாண்ட் பண்ணி ஆடணும். அதுதான் காரணம். அதுதான் இங்கிலாண்டில் இட் இஸ் டிஃப்ரெண்ட். வை ஐ செட் இங்கிலாந்து வில் பீட் இந்தியா ஒயிட் வாஷ் அப்படின்னு நான் சொன்னேன். ஏன்னா அந்த விக்கெட் வந்து எனக்கு தெரியும். ஏன்னா இங்கிலாண்டில் வந்து எப்படி எக்ஸ்ட்ரா சீமிங் இருக்கும், எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இருக்கும், அண்ட் பெட்டர் bowling. ஆர்ச்சரில் சாதாரண bowler. ஸோ இவங்களுக்கு அது புதுசாக இருக்கும். இந்த ஈஸி பாட்டா விக்கெட்டில் பிசிசிஐ வந்து பேம்பர் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி விளையாடு அதில் ஐபிஎல்லாம் விளையாட்டு ஐபிஎல் சொல்ல அந்த ஐபிஎல்லில் அடித்த ஆள் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. அப்போ இப்படி தான் இருக்கும். ஸோ அதுக்கு காரணம் வந்து பிசிசிஐ என்ன பண்ணும், இங்கிலாந்து நீ போகிறியா அதுக்கேற்ற மாதிரி விக்கெட்டை ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். அதில் ஸ்கோர் பண்ணுற ஆள் தான் நீ செலக்ட் பண்ணணும். நீங்கள் டைரெக்டாக நீங்கள் ஐபிஎல்லில் விளையாடுறதை எடுத்து பண்ணக்கூடாது. அந்த மாதிரி பண்ணாங்க. தே பெய்ட் ஃபார் இட். சாம்பியன் சைடு இன்றைக்கி வந்து 4-0 உதப்பட்டு, அங்கே 2-0 6-0 உதப்பட்டு வந்து நிற்கிறாங்க. அவமானம் அது. அதுக்கு காரணம் பிசிசிஐ. ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச்.